மத்திய அரசுக்கு தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கடிதம் எழுதியிருக்கிறார். மத்திய சுற்றுச்சூழல் மற்றும் வனத்துறை அமைச்சர் பூபேந்தர் யாதவுக்கு தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கடிதம் எழுதியிருக்கிறார். அதில் கேரள அரசு முன்மொழிந்துள்ள கருத்துருவினை மத்திய அரசு பரிசீலனைக்கு எடுத்துக் கொள்ளக்கூடாது என்று முதலமைச்சர் தனது கடிதத்தில் வேண்டிக் கொண்டிருக்கிறார். மத்திய சுற்றுச்சூழல் மற்றும் வனத்துறை அமைச்சர் பூபேந்தர் யாதவுக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கடிதம் அனுப்பியிருக்கிறார். முல்லை பெரியாற்றில் புதிய அணை கட்டுவதற்கான ஆய்வினை மேற்கொள்ள கேரள அரசு முன்மொழிந்திருக்கிறது. இதை மத்திய அரசு ஏற்றுக்கொள்ளுமே ஆனால் மற்றுமொரு அணை கட்டுவதற்கான வாய்ப்பு உண்டாகும். இதை தவிர்க்க வேண்டும் என்றும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தமது கடிதத்தில் கேட்டுக் கொண்டிருக்கிறார். இந்த ஆய்வினை மேற்கொள்ள கேரள அரசு முன்மொழிந்திருக்கிறது. புதிய அணை கட்டுவதற்கான ஒரு ஆய்வு மத்திய சுற்றுச்சூழல் மற்றும் வனத்துறை அமைச்சர் பூபேந்தர் யாதவுக்கு தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கேரள முதலமைச்சர் அனுப்பியிருக்கக்கூடிய கடிதத்தினை குறிப்பிட்டு இந்த ஆய்வினை மேற்கொள்ளக்கூடாது, கேரள அரசு முன்மொழிந்துள்ள அந்த கருத்துருவினை மத்திய அரசு பரிசீலனைக்கு எடுத்துக் கொள்ளக்கூடாது, தமிழகத்தினுடைய நீர் ஆதாரமாகவும் மக்களுடைய விவசாயம் மற்றும் விவசாயிகளுடைய தேவைகளுக்காகவும் மக்களுடைய தேவைகளுக்காகவும் தண்ணீர் தேவைப்படக்கூடிய பட்சத்தில் கேரள அரசினுடைய அந்த கருத்துருவினை பரிசீலிக்கக்கூடாது, முன்மொழிந்திருக்கக்கூடிய அந்த கருத்துருவினை மத்திய அரசு பரிசீலனைக்கு எடுத்துக்கொள்ளக்கூடாது என்று முதலமைச்சர் தமது கடிதத்தில் கேட்டுக்கொண்டிருக்கிறார். மத்திய அமைச்சருக்கு இது தொடர்பாக ஒரு கடிதம் ஒன்றை அனுப்பியிருக்கிறார். முல்லை பெரியாற்றில் புதிய அணை கட்டுவதற்கான ஆய்வினை மேற்கொள்ள வேண்டும் என்று கேரள அரசு முன்மொழிந்திருக்கிறது. மத்திய அரசுக்கு கோரிக்கை வைத்திருக்கிறது. சிலந்தி ஆற்றின் குறுக்கே வனப்பகுதியில் புதிதாக துணை அணை ஒன்றை கட்டி கொண்டு வந்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் இது பெரிய பிரச்சனையாக தமிழகத்தில் வெடித்திருக்கிறது. பல்வேறு கட்சிகளும் இது தொடர்பாக அரசுக்கு கோரிக்கைகளை கொடுத்து வந்த சூழ்நிலையில் முல்லை பெரியாறு அணைக்கு பதில் புதிய அணை கட்ட கேரள முதலமைச்சர் மத்திய அரசுக்கு எழுதிய கடிதம் தொடர்பாக தமிழ்நாடு முதலமைச்சர் சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்திய சூழ்நிலையில் மத்திய அமைச்சருக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கடிதம் அனுப்பியிருக்கிறார். அதில் கேரள அரசினுடைய கருத்துருவினை பரிசீலிக்க கூடாது என்று வலியுறுத்தியிருக்கிறார்.